இன்னைக்கு நம்ம வருமுன் காப்பும் சீரீஸ்ல அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஷீதா ஃப்ரம் அல்ஷஃபி கிளினிக். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற நிறைய விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன தீர்வு வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தோல்ல ஃபேஸ்ல வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல நிறைய பேருக்கு வந்து தேமல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாது. தேமல், கரும்புள்ளி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து கட் கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தேமல்லாம் வரதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா கட் கிளென்ஸ் இல்லை அப்படின்னு காட்டுற ஒரு சிம்டமாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், மங்கு ரொம்ப அதிகமாக மங்கு இருக்குது, தேமல் இருக்குது, கரும்புள்ளி இருக்குது, அடிக்கடி வந்து ஆக்னி இஷ்யூஸ் ஆகுது, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, ஸ்கின்க்கு ஒரு ஹெல்த்தே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெமெடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சித்த மருத்துவத்தோட மகிமை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்ப்ஸ் வந்து நம்ம உள்ளேயும் எடுக்கலாம், வெளியிலையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரியான நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆவாரம் பூ. ஸோ ஆவாரம் பூ பொடி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ பியூரா வேற எந்த கலப்படமும் இல்லாமல் வெறும் ஆவாரம் பூ பொடி. இல்லை உங்களுக்கு ஆவாரம் பூ கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஷேடோ ட்ரை பண்ணிட்டு நிழலில் உலர்த்திட்டு ஸோ அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி இந்த பவுடர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து டெய்லியும் காலையிலையும் நைட்டும் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு கொஞ்சம் வெதுவெதுப்பான நீரில் வந்து கலந்து எடுக்கும்போது இது குடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் வந்து நிறைய தீர்வு கொடுக்கும். இது வந்து ஆவாரம்பூ வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு ஸ்கின்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பூன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனாக நீங்கள் மாற்றிக்கலாம். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு ஒரு 15 days 20 days கேப் விட்டுட்டு திரும்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதனால் மேஜராக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. இல்லைன்னா ஆவாரம்பூ டீலாம் விற்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த தேமல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெலாஸ்மா, மங்கு மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து அப்ளை பண்ணிட்டு டெய்லியும் வந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டு விதமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை மேடம், எனக்கு வந்து நல்ல கிளினிக்கலி ஃபார்முலேட்டட் ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கீழே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எந்த விதமான ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கிளினிக்கலி ஃபார்முலேட்டட் ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பேஸ்டு, ஃப்ரூட் ஆசிட்ஸ் அண்ட் என்சைம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. லைக் ஃபேஸ் வாஷ், டே க்ரீம், சீரம்ஸு, நைட் க்ரீமு, சன்ஸ்க்ரீன், மினரல் சன்ஸ்க்ரீன்ஸு, இன்னும் நிறைய ஹெட் டு டோ யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கள் பேஜ் கூட வந்து செக் பண்ணலாம். ஸோ இதில் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது நெக்ஸ்ட் டவுட்டு. லைக் பார்த்தீங்கன்னா குளுட்டதயம் ஃபேஸ் வாஷ் இருக்குது, பிளான் பேஸ்டு. விட்டமின் சி வந்து ஃப்ரூட் பேஸ்டு விட்டமின் சி ஃபேஸ் வாஷஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் பேஸ்டு ஃபேஸ் வாஷஸ் இருக்குது, ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 20 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷஸ் இருக்குது. நம்ம இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த நியாசினமைடு, சாலிசிலிக், ரெட்டினால் பேஸ்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நேச்சுரலாக எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷஸ், சீரம்ஸு, டே க்ரீம், இதுலேயே வந்து டே க்ரீமும் இருக்கும், நைட் க்ரீமும் இருக்கும், மினரல் சன்ஸ்க்ரீம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தோல் சம்பந்தமான ஃபேஸில் அந்த டல்னஸ், ரிங்கிள்ஸு, இயர்லி ஏஜிங்கு, ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.